ஸோ போயிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஜெயலாம் விட்டு அத்தை வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஏன் வந்தோன்னா சங்குப்பூ ஃபஸ்ட்டு போகலான்னு வந்தோம். எப்பயுமே சரி எவ்ரி விநாயகர் சதுர்த்திக்கும் நாங்கள் விநாயகர் வாங்கினா கொடை வைக்காம விநாயகர் வந்து வீட்டுக்குள்ள வரவே மாட்டார். சின்னது வெரைட்டியாக இருக்குது. நிறைய கீழே இடம் இல்லாமல் வச்சுக்கிறாங்க போல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கே போயிட்டு வந்தோன்னு சொல்லிடுறோம். இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் டைம் இல்லையா, இப்போ வந்து நிறைய ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி எங்கள் இந்த அம்மா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ்ன்றதுனால போயிட்டு வந்தோம். ஸோ போயிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஜெயலாம் விட்டு அத்தை வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஏன் வந்தோன்னா சங்குப்பூ ஃபஸ்ட்டு போகலான்னு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சங்குப்பூ எதுக்குன்னா இந்த கொழுக்கட்டை சுடுவாங்க இல்லையா, அதுக்காக டிஃப்ரெண்ட் கலரில் ஆமாம் கலராக சொல்லலாம்னு சொல்லிட்டு கொழுக்கட்டைக்கு வந்து சங்குப்பூ வந்து உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அதனால் சங்குப்பூ வந்து தண்ணி போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்து கொழுக்கட்டை மாவில் போட்டால் மாவு வந்து பேசுனதுன்னா கலர் சேஞ்ச் ஆகும், ப்ளூ கலர் ஆகிடும். ஆமாம் சூப்பராக இருக்குது அது கலர் பார்க்குறது. சங்குப்பூவில் மருத்துவ குணம்லாம் நிறையா இருக்குது. அதே எனக்கு சரணையாக சொல்லி தான் தெரியும். நானே ஷாக் ஆகிட்டேன் அவருக்கு தெரியாது சொன்னோன்னே. ஸோ அதனால் தெரியாது இது வரைக்கும். ஆமாம் சங்குப்பூ அத்தை வீட்டு இருக்குது, அதனால் பார்க்கலான்னு வந்தால் இன்றைக்கின்னு பார்த்து சங்குப்பூ ஒன்றை கூட காணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போல் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து இங்கே வீட்டில் இருக்க மாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டி கேர்ள் பேபி போட்டிருக்கு. கேர்ள் பேபி. ஆமாம் நிறைய பேர் வந்து கேள்வி தான் எதிர்பார்ப்பாங்க இது கண்ணுக்குட்டி சைடுலாம். அதனால் இங்கே வந்து அத்தை வீட்டை வந்து இது பொம்பளை குழந்தை தான் வந்து பிறந்திருக்கு. மொத தலைச்சேன், ஏன்னா நிறைய குட்டி போடுறதுல. ஆமாம் இது வந்து மொத போடுற தலைச்சங்குட்டி. அதான் சீம்பால் கறக்கலான்னு ட்ரை பண்ணுறோம். இன்னும் 2 நாளாக சீம்பாலே கறக்கல. அதில் அது ஃபஸ்ட் டைம் கண்ணு போட்டதுனால அது கை வைக்கிறதுக்கு கூச்சப்படுது போல். அதனால் அது கையை வச்சாலே எட்டி உதைக்குது அம்மாவை. சரி நாங்கள் ட்ரை பண்ணலான்னு வந்து பார்த்துன்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பேர் வைக்கல, பேர் வைப்பாங்க இந்த சைடு. பேர் வைக்க மாட்டாங்க, சும்மா ஆசைக்காக வந்து நம்மளா ஒரு பேரை வச்சு கூப்பிடுவாங்க. பேரிட்டு ஆமாம், பேர் வச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூப்பிட்டா திரும்பும். ஆமாம் அது வந்து ரியாக்ஷன். அது பேர் வந்து அபி. அத்தை வந்து அபி இங்கே வா, அபி உள்ளே வந்து போடு, அபி எட்ட போனா ஒரு அப்படின்னு சொல்லுவாங்க. பேரிட்டு தான் எப்பயுமே அவங்க சொல்லுவாங்களே. வந்ததுக்கு கேட்டு சொல்லிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக தான் சங்குப்பூக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோமே. கடைசியில் பார்த்தா சங்குப்பூ இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமாலாம் போகிற எங்கே அந்த பஸ்ட் போகலாம். அதனால இப்போலாம் அந்த மாதிரி விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சங்குப்பூலாம் வீட்டிலே செடி வச்சு வளர்க்குறாங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன். ஸோ இங்கேயும் இருந்தது. நான் அதுதான் நினச்சிட்டே இருந்தேன் ஃபஸ்ட்டு போகலான்னு சொல்லிட்டு. கடைசியில் கிடைக்கல. போகலாமா? போகலாம். வீட்லேயும் யாரும் இல்லை. அத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மாடு ஓட்டிக்கிட்டு கழனிக்கு போயிட்டாங்க, வேற விட்றாங்களா அதனால போயிட்டாங்க. இன்னைக்கு நாற்று வேற விட்றாங்க மிஷின் நடவுக்கு. வீட்டில் யாரும் இல்லை. சரி நம்ம மட்டும் தனியாக நாங்கள் காலைல 4 மணிக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணத்துக்கு தான் போனோமே. சரி 4 மணிக்கு எழுந்து கிளம்பி லாங்கில் இருக்கிறதுனால போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து எனக்கு எப்படி வண்டியில் போகும்போது தூக்கமாக வருது. எப்படி எனக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா நான். நீ எது பரவாயில்ல பின்னாடி உக்காந்து வர. அப்போ நான்லாம் பேர் அங்கேருந்து அதுக்குன்னே ஒரு வாட்டர் கேன் எடுத்து வச்சுட்டேன். தண்ணி ரன்னிங்லேயே குடிச்சிட்டு வரேன். சரி போகலாமா? தூக்கம் வருதுன்றதுனால. போகலாம். பால் தான் கறக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சீம்பாலுக்கு தான் நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். கண்ணு போடுறதுக்கு 3 நாள் முன்னே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், மாடு கண்ணு போட போகுது சொல்லிட்டு. கடைசியில் வந்து பார்த்தா கண்ணு போடுறதுக்கு பார்த்தா சீம்பால் தரும் பார்த்தா தரைய மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அத்தை வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். சங்குப்பூ கிடைக்கல இல்லையா, ஃபைனலாக சங்குப்பூ கிடச்சிருச்சு. அங்கே வர வழியில் ஏற்று வீட்டை வந்து செடி வச்சுருந்தாங்க, அங்கேருந்து வந்து பறிச்சுட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சங்குப்பூக்காக போனோம், பூ வந்து பறிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, அதனால வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதுதான் ஒரு பெரிய வேலை. ஏன்னா அங்கங்கே ஒட்டனை அடிச்சிருக்கு, அது மட்டும் ஒட்டனை அடிக்கணும், வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், சுத்தம் பண்ணணும். ஏன்னா இப்போ தொடச்சி வச்சாதான் அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி வந்து தொடங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தொடங்கக்கூடாது, நமக்கு டைமும் இருக்காது. ஆமாம் அதனால தான் இன்றைக்கி நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? பண்ணலாம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இங்கே பாருங்க எல்லாம் மேலே இருந்தாலும் போடுறது இது எல்லாமே வந்து சாப்பிட்றாச்சு. இந்த டப்பா வந்து மோனோ காலை வச்சு வழிக்கு போட்டு உடச்சிச்சு. அதுதானே? அப்படிதான் இல்லை இது வழிக்கு, இது தடிக்கு வழிக்கு வந்து தடிக்கு அது மேலே விழுந்துட்டேன், காலை வச்சு அமிக்கிட்டேன். இங்கே பாருங்க சில்லையாக போயிடுச்சு. இது எல்லாமே கண்டது இல்லை. இது எல்லாத்தையுமே எடுத்து இப்போ குப்பை கட்டிட்டு இருக்க போட்டு தான் வரும். ஆமாம் டஸ்ட்பின்னா ஆமாம் எல்லாமே. இங்கேயே உள்ளனா எப்படி இருக்குமோ தெரியல. போய் யாரும் கிச்சனில் போய் பார்க்கணும், அங்கே தான் அதிகமாக இருக்கும்.
கிச்சன் ஸ்லாப்ல நினைச்சாலும் பயமா இருக்கு. இப்போ வந்து நாங்கள் பழம் வாங்க தான் போகிறோம். ஸோ விநாயகர் வச்சு படைக்க வேண்டிய விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக என்னென்ன தேவை? பழம், கொழுக்கட்டை மாவு, சுண்டல், பொரி, அவல், கடலை, வேற என்ன போனால் தான் தெரியும். ஆமாம், அங்கே போயிட்டு சாமிக்கு படைக்க வேண்டிய விநாயகர் பிடிச்ச பழம் எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்தாருன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம். மொனோ வந்து பாதியில் ஏன் போயிட்டாருன்னா மொனோட அண்ணன் பொண்ணு வந்து தூக்கிட்டு வந்தோம். 1 வயசு குழந்தை தான். இப்போ பர்த்டேலாம் போயிருந்தோம் இல்லையா. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நாள் வச்சுட்டு தரேன் சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தோம். அதை வந்து சொல்லுது நாங்கள் 2 பேர் நின்று பேசுறதுனால அழுதுகிட்டே இருக்கிறதுனால மொனோ தூக்கிட்டு போயிட்டாரு. சரி போகலாமா? சரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். என்ன போறீங்க? கடலை, வெள்ளை கடலை பார்த்துக்கோங்க. சுண்டல் பெருசு, சின்னது, வெரைட்டியாக இருக்குது. நிறைய கீழே இடம் இல்லாமல் வச்சுக்கிறாங்க போல. நான் எல்லாம் வாங்கியாச்சா? வாங்கிட்டே இருக்கோம். என்ன ஊற்றி டப்பா பார்க்குறேன் பாரு. நம்ம எப்பயுமே அந்த சாதா டப்பா தானே ஊற்றி வைக்கிறோம். இதில் ஊற்றி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதில் 2 மாடல் இருக்கு போல. இது இருக்கு. சரி ஓகே, அதே வாங்கி. இதுவா? 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 இதே வாங்கி. கிரீனா? ஆமாம், இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. கொஞ்சம் தப்பா டக்குன்னு வந்து போலாமா? பாப்பாவுக்கு மட்டும் ஏதாவது தின்றதுக்கு வாங்கிக்கலாம். பாவம் பிள்ளைய கூட்டின்னு வந்துட்டு வெறுங்கையோட எடுத்துன்னு போகக்கூடாது. ஒரு வழியாக போய் அலைஞ்சு கஷ்டப்பட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டோம். உண்மையாகவே அவ்வளோ கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு தெருவே நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு சரியான கூட்டம். சின்ன சின்ன கடல் மட்டும் எல்லா கடையுமே கூட்டம். மளிகை கடையிலேருந்து, பழக்கடையிலேருந்து, இந்த செட்டாக வைக்கிற அந்த கடை எல்லா கடையுமே கூட்டம். ஸோ எப்படியும் அடிச்சு பிடிச்சி நானும் கொடுத்துல ஒரு ஆளாக நின்று வாங்கிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து விநாயகருக்கு முக்கியமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டே வைத்தாங்க. நாங்கள் செட்டாகவும் வாங்கிக்கிட்டோம். மாதுளப்பழமும் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வாங்கிட்டோம். மாதுளப்பழம், ஆப்பிள், சாத்துக்குடி தனியாக வாங்கிட்டோம். செட்டை என்னென்ன வச்சு படைப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்பு, சோளம், வெளங்காய் நம்ம ஊர்ல இருந்தது. பட் இப்போ இல்லை. ஏன்னா காலையிலே வரும்போது பார்த்துட்டு வரோம், மரமே காலியாக இருக்குது. 3 மரம் ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் வந்து பேரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, பேரிக்காய் 1 தான் கொடுத்தாங்க. நாங்கள் இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கிட்டோம். இது 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள், அப்புறம் வந்து ஆப்பிள், சாத்துக்குடி, மாதுளம்பழம் 3 தனியாக வாங்கிட்டோம். ஏன்னா அது ஒன்று தான் வைப்பாங்க செட்டில் வைப்பாங்க. இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். நம்ம அதெல்லாம் வாங்கிட்டோம்னா கொஞ்சம் வாங்கிட்டோம்னா நமக்கு யூஸ் ஆகும். அப்புறம் வாழைப்பழம், வெத்தலை பாக்கு வச்சுட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து கொழுக்கட்டை மாவு. எனக்கு வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி தெரியாது. அது பகிரங்கமாக இந்த இடத்த வந்து ஒத்துக்கிறேன். அதை வந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். தெரியாதுன்னே 2 பாக்கெட் வாங்கிட்டு போல. ஆமாம், இது வந்து இந்த 2 விதமான அச்சுக்கு ஆசைப்பட்டு 2 பாக்கெட்டு. இது வந்து பூண்டு அச்சு, பூண்டு மாதிரி தான் மோதகம், அதான் அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கும் அது. இது வந்து நம்ம எப்பயும் நார்மலாக சொல்கிறத கொழுக்கட்டை அந்த அச்சு. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து நான் வந்து ஸ்டெடியாக நின்று நானும் போனோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாட போகிறோம். ஸோ எப்படி இருக்கு போது சொல்லிட்டு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அம்மா அப்பா தலைமையில் தான் இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தோம். இப்போ நாங்கள் 2 பேரும் தலைமையாக நின்று நடத்தும் போது கொஞ்சம் எப்படி சொல்றது, பெருமையாக இது ஒரு அனுபவம். ஃபர்ஸ்ட் டைமு கொண்டாடுறோம் விநாயகர் சதுர்த்தி. நாளைக்கு தெரியும் நம்ம என்னென்ன செய்கிறோம், என்னென்ன எப்படி சமைக்கிறோம், என்னென்ன வச்சு படைக்கிறோன்ட்டு நாளைக்கு பார்க்கலாம். இப்படிலாம் அம்மாட்ட ஓப்பி வச்சோம் அப்படின்னு. இப்போ ஒரு முளைப்பூ 30 ரூபா விற்று. இப்போ ஒரு முளைப்பூ இன்னைக்கு வந்து 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 50 ரூபா. பூ, இந்த பூ மட்டும் 90 ரூபா. ஒரு முளைப்பூ, அப்புறம் சாமந்தி பூ வாங்கிட்டு சாமிக்கு. அப்புறம் வந்து பொரி, அவுல், இது வந்து சமையலுக்கு வாங்கிட்டு வந்தேன். மலடவே. அப்புறம் அதெல்லாம் வந்து எப்பயும் அங்கே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினோம். நாங்கள் எல்லா கடையிலும் கூட்டமாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் மார்க்கெட் போனோம். ஆனால் சூப்பர் மார்க்கெட்லேயும் கூட்டம் தான். இது வந்து எண்ணெய் ஊற்றுற கேன் வாங்கிட்டு வந்தோம் க்ரீன் கலரில். அப்புறம் பாப்பா தான் வீட்டுக்கு வந்துருக்கால, அவளுக்கு ஸ்நாக்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். முக்கியமாக தேவை நாளைக்கு. அப்புறம் கடலை நைட்டே கடலை ஊற வைக்கணும், ஞாபகப்படுத்து. ஓகேவா? ஓகே. அவர் வந்து பாயாசம் ஜாமான் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சேமியா, ஜவ்வரிசி, அப்புறம் வந்து அப்போ நாளைக்கு வடை, பாயாசம், அப்பெல்லாம் எல்லாம் இருக்குது. எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பொருளும் வாங்கி இதுக்கப்புறம் நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாளைக்கு விநாயகர் வாங்கணும். இன்னொரு கப்பன் வந்துட்டு எங்கே ஆரம்பிக்கணும்
கொடை அது உள்ள இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்காது, எல்லாருமே பிடிக்காது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா? எப்பயுமே சரி, எவ்ரி விநாயகர் சதுர்த்திக்கும் நாங்கள் விநாயகர் வாங்கினா கொடை வைக்காம விநாயகர் வந்து வீட்டுக்குள்ள வரவே மாட்டார். கொடையும் அந்த தட்டியும் தூக்கினே போயிடும். அங்கேயே விநாயகர் வச்சு கண்ணு வச்சு கொடையை வச்சு வீட்டுக்கு தீனு வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு. கொடை வச்சா ஒரு அப்படியே ராஜ அலங்காரம் மாதிரி நல்லா இருக்கும். இன்னொரு விஷயமா இருந்துட்டு பாரு, என்னது எருக்கம் பூ. அதான் அது நாளைக்கு எல்லாமே வந்து பஞ்சம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாவே கிராமத்து சைடுல இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சைடு நம்ம இந்த நாங்கள் இருக்க சைடும் சரி, சென்னையில் இந்த மாதிரி இடத்துலமே எருக்கம் பூ மாதிரி கூட காசு கொடுத்து வாங்கணும். அதுவும் அவங்க என்ன ரேட்டு விற்பாங்க நமக்கே தெரியாது. எருக்கம் பூ, அப்புறம் பில்லு, அந்த அரும்புல் இருக்குது, அது எல்லாமே காசு கொடுத்து வாங்குவாங்க. ஸோ நமக்கு அந்த கஷ்டமே இல்லை. ஜாலியாக போனோமா, எருக்கம் பூ பறிச்சோமா, அப்படியே கதை பேசிட்டு வந்துக்கிட்டே இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய். டாடா பாய் சொல்லுப்பா. பாய்.